ஒரு காலத்தில் பூமியில் அசுரர்களின் ஆட்சி மிக அதிகமாக இருந்தது. அசுரரான ரக்தபீஜன் மனிதர்களையும் தேவர்களையும் மிரட்டிய போது தேவர்கள் காளி தேவியை அழைத்தனர். காளி கோபமாகவும் வீரியமாகவும் தோன்றி ரக்தபீஜனை எதிர்கொண்டு யுத்தத்திற்கு தயாராக இருந்தாள். அவள் இரத்தத்தை தரையில் விழாமல் அதை தன் நாக்கால் உறிஞ்சி அசுரனை அழித்து புதிய அசுரர்களை உருவாக்குவதற்கான வாய்ப்பை முடித்தாள். ஆனால் அவளது கோபம் கட்டுப்பாட்டை இழந்தது. இதனால் உலகம் அழியும் நிலை ஏற்பட்டது. சிவபெருமான் காளியின் கோபத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர சிவபெருமான் தரையில் படுத்தார். காளி சிவனை மிதித்த பின்னர் தனது தவறு உணர்ந்து அவருக்கு வணங்கினாள். இதனால் உலகில் சமநிலை மீண்டும் நிலை பெற்றது. உங்களுக்கு காளி தெய்வம் பிடிக்கும் என்றால் லைக் பண்ணுங்க, மற்ற தெய்வம் பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.